ராம்கி, நீங்க எப்படி பாக்குறீங்க? 3 பேர் பேசின பேச்சு, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய அந்த கருத்து, எதிர்க்கட்சி எம்பிக்களுடைய எதிர்வினை, இது என்ன விஷயத்தை வெளிப்படுத்துது? இதுக்கு வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்கிறார். அந்த விளக்கமும் சரி, அவர் வந்து மாநிலங்களவையில் பேசிய விவாதம் இரண்டுமே ஹிந்தியில இருக்கு. அதனால நம்மளால வந்து முழுமையாக உள்வாங்கிக்க முடியல. முழுக்க முழுக்க எல்லா தேசிய தொலைக்காட்சியிலும் அதில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணாம ஹிந்தியில தான் போடுறாங்க. ஸோ இன்னும் நம்ம கொஞ்சம் டைம் வேணும். ரெண்டாவது, அவர் பேசின வார்த்தை வந்து அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டதா என்னங்கிற அந்த விஷயமும் நமக்கு தெரியல. பட் 2 விஷயம் பார்க்கலாம். ஒன்று வந்து அவர் என்ன டோனில் சொன்னார் அப்படிங்கிறது. முதல்ல வந்து அவர் ஒரு வழக்கமா பாஜகவினர் பேசுற ஒரு டோன் இருக்கும். எல்லாத்துக்குமே நேரு தானா அப்படிங்கிற ஒரு டோன் பேசுவாங்க. ஸோ அந்த டோனில் எல்லாத்துக்குமே அம்பேத்கர் தானா அப்படிங்கிற அந்த டோனில் வந்து உள்துறை அமைச்சர் பேசியிருந்தா அது நிச்சயமாக வருத்தத்துக்குரியது, கண்டிக்கத்தக்கது. ரெண்டாவது, அவர் என்ன கான்டெக்ட்ல பேசுறாருன்னு ஒரு விஷயம் பார்க்கலாம். என்ன கான்டெக்ட்னா, அவங்க வெளிப்படையா சொல்ற விஷயம் தான், தொடர்ந்து அம்பேத்கர் வழங்கிய அரசியலமைப்பு சட்டத்தை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி தவறாக பயன்படுத்தி அரசியல் காரணியாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது அப்படிங்கிறது தான் அவங்க வந்து இந்த சிறப்பு அமர்வுக்கு ஆரம்ப உரையா வந்து ராஜ்நாத் சிங் அவர்கள் சொன்ன போதும் சரி, இன்னைக்கு இறுதி உரையாக அமித்ஷா அவர்கள் சொன்ன போதும் சரி, அவங்க சொன்ன அந்த கான்டெக்ட்ங்கிறது திரும்ப பல்வேறு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தாங்க. கொடுத்து எந்த அளவுக்கு கடந்த 77 ஆண்டுகள்ல எந்த அளவுக்கு வந்து காங்கிரஸ் கட்சி இந்த அரசியல் சாசனத்தை எந்த அளவு அவர்களுக்காக சாதகமாக அரசியலுக்காக பயன்படுத்திக் கொள்ளாருங்கிறது பல எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தாங்க. இதை வந்து எதிர்கொள்ள வேண்டிய இடத்துல வந்து காங்கிரஸ் இருந்திருக்கணும். முதல் நாள் வந்து பிரியங்கா காந்தி பேசினாங்க. ஆனா அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த கருத்துக்கு வந்து ஒரு சரியான கவுண்டர் அட்டாக்கை வந்து கொடுத்துருக்கணும். அது கொடுக்கவே இல்லை. சோ அதனாலதான் வந்து இந்த கருத்துங்கிறது ரொம்ப வலுவா இருக்குது. அதாவது அவர் பேசுனது நிறைய விஷயங்கள் பேசுறது ஒரு விஷயம் தான் இன்னைக்கு சர்ச்சைக்குரியா இருக்குது. ஆனா அவர் சொன்ன பல விஷயங்கள் 1951 பொது தேர்தல் வருவதற்கு முதல் முறையா பொது தேர்தல் நடத்தப்படுவதற்கு முதல்லவே பேச்சு சுதந்திரத்தை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு திருத்தம் கொண்டு வரதிலிருந்து ஆரம்பிச்சு எமர்ஜென்சி காலம் வரைக்கும் பல்வேறு இடங்களில் நடந்த அரசியல் சாதனத்தில் நடந்த திருத்தங்களை அவர் பட்டியலிட்டு சொல்றார். முதல்ல. ரெண்டாவது, இந்த அரசியலமைப்பு திட்டத்தை திருத்தங்கள் செய்வதில் ஒன்றும் தவறு இல்லை. அதை வந்து பாஜக வந்து நாங்க வந்து குறைவான திருத்தங்கள் தான் செஞ்சோம், ஆனா காங்கிரஸ் அதிகமான திருத்தங்கள் வந்துருன்னு சொல்றதை வந்து அதையே நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்க என்ன சொல்றாங்க, 16 வருஷத்துல நாங்க 22 திருத்தங்கள் தான் பண்ணோம், ஆனா அவங்க 55 வருஷத்துல 77 திருத்தங்கள் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. இதை வந்து நம்ம அளவுகளா வைக்க முடியாது. ஏன்னா இதுதான் நம்மளுடைய அரசியல் அமைப்பு சட்டத்துடைய மிகப்பெரிய ஒரு அடையாளம், ஒரு தனித்தன்மைன்னு சொன்னா இதுதான். அரசியல் சாசன திருத்தம் அது திருத்தத்துக்கு உட்பட்டது, அதை நாம யாரும் மாற்ற முடியாது. ஆனா இந்த எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான், அது காங்கிரஸ் கட்சிக்கே தெரியும், அரசியலமைப்பு சட்டத்தை யாராலும் மாற்ற முடியாது, ஆனா திருத்தங்கள் செய்யலாம் அப்படிங்கிறது. ஆனா அவர்களே தவறுதலாக தேர்தல் பிரச்சாரத்துல ஒரு கடுமையான பொய் பிரச்சாரத்தை முன்வைத்தாங்க. பாஜக ஆட்சிக்கு வந்தால் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி விடுன்னு. அது மாற்றுவதற்கான வாய்ப்புகள் யாருமே சாத்தியமே இல்லை. திருத்தங்களை பத்தி தான் பேசணும். எத்தனை திருத்தங்கள், அது கூட ஸ்கேலா இருக்காது. என்ன மாதிரியான திருத்தங்களை காங்கிரஸ் முன்வைத்தது, என்ன மாதிரியான திருத்தங்களை பாஜக முன்வைத்தது, இதை வைத்துதான் இந்த வாத பிரதிவாதங்கள் டிபேட்ல நடக்கணும். ஆனா அதை விட்டுட்டு மைய விஷயத்தை விட்டுட்டு வேற ஏதோ விஷயங்களை தான் நம்ம எல்லாருமே பேசுறாங்க. அரசியல் கட்சிகள் தான் பேசுறாங்க. அன்பார்ச்சுனேட்லி எதிர்கட்சிகள் எல்லாருக்குமே வந்து ஒரு தெளிவில்லாம தான் இன்று வரை இருந்தது. ஆனா ஒரு நல்வாய்ப்பாக அமித்ஷா அவர்கள் பேசினதை வந்து ஒரு எதிர்கட்சிகள் நல்லா பயன்படுத்தி கொண்டன. இது தேசிய அளவுல ஒரு இந்தியா கூட்டணிக்கு கிடைத்த ஒரு எப்படி பயன்படுத்திட்டாங்கன்னு சொல்றீங்க? என்ன மதிப்பீட்டுல பயன்படுத்தப்பட்டது? ஏன்னா முதல் மதிப்பீடுனா பாத்தீங்கன்னா, மாயாவதி எப்போதுமே வந்து அமைதியா இருப்பவர். அவர் சொல்றார், எங்களுக்கு வந்து அம்பேத்கர் ஒரு தலித் மக்களுக்கான ஒரு பெரிய தெய்வம். அவரை வந்து பாஜக, காங்கிரஸ் மட்டும் இல்ல, பாஜகவும் அரசியல் காரணங்களாக பயன்படுத்திக் கொள்கிறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட தலித் மக்களுடைய மனசாட்சியாக நான் அதை வந்து பேசுறதா நான் பாக்குறேன். மாயாவதி அவர்கள் பேசுறது கருத்து, சரியான கருத்து. அதே போல இதுவரைக்கும் இந்தியா கூட்டணி சார்பாக எங்கேயுமே பேசாத மம்தா பானர்ஜி அவர்களும் சரி, அரவிந்த் கெஜ்ரிவால் சரி, எல்லாருமே வந்து முன்வந்து இந்த விஷயத்துக்கு உள்துறை அமைச்சர் பேசுற பேச்சும் சரி, பாஜக அரசு இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பற்றின தொடர்ந்து முன்வைத்த கருத்துக்களை எதிர்த்து ஒரு குரல் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில ஒரு ஒற்றுமை எதிர்கட்சிகள் மத்தியில ஒரு 3-4 மாதங்களுக்கு அப்புறம் இந்தியா கூட்டணிங்கிற ஒரு பிரசன்ஸ் இருக்கிறது இன்னைக்கு தெரியுது. இது ஒரு நல்ல ஆரோக்கியமான தொடக்கம். இதை தாண்டி இந்த விஷயங்கள்ல நான் வேறு விதமான ஒரு எந்த முன்னேற்றத்தை நான் பார்க்கல. இதுதான் வந்து ஒரு பெரிய டெவலப்மெண்ட். எதிர்கட்சிகள் இன்னைக்கு ஓரளவு ஒற்றுமையா இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கிறதா நான் பாக்குறேன். அவ்வளவுதான். ஆனா நீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் விவகாரம் தொடங்கி அல்லது மாட்டு இறைச்சி வச்சிருக்கிறதுக்காக பட்டியலின சமூக மக்கள் அடித்து துன்புறுத்தப்பட்ட இந்த காட்சிகள் எல்லாம் இருக்கு இல்லையா? ஒரு பக்கம் அரசியலமைப்பை அரசியலமைப்பை திருத்தக்கூடிய பணி,
இன்னொரு பக்கம் பட்டியலின சமூக மக்கள் மீதான தாக்குதலுக்கு பாஜக அரசாங்கம் மௌனமாக இருக்கிறது இருக்கு இல்லையா? இது ரெண்டுமே பெரிய ஆபத்தா தானே பார்க்கிறாங்க. இந்த பின்னணியில அம்பேத்கரை எதிர்க்கிறது அல்லது அம்பேத்கர் சார்ந்த ஒரு விஷயத்துல கருத்து சொல்றதுன்றதே அம்பேத்கரை அவமதிக்கக்கூடிய வகையில் தானே இருக்குன்னாங்க. இல்ல அதாவது பாஜக வந்து தொடர்ந்து தங்களுடைய வழிகாட்டியாக ஒரு தத்துவ மேதையாக அம்பேத்கரை தொடர்ந்து முன்வைத்து வருகிறது. அதுக்கு பின்னணியில வந்து இல்ல அவர்கள் தவறுதலா பயன்படுத்தினா அப்ப ஒரு மாதிரியான டிபேட் ஒரு 10 ஆண்டுகளாகவே தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. ஆனா அவங்க தொடர்ந்து அம்பேத்கரை முன்னிலைப்படுத்துறாங்க. ஏன்னா அரசியல் சாசனம் தந்தவர் அப்படிங்கிற விஷயத்துல அவரை முன்னிலைப்படுத்துறாங்க. அதே நேரத்தில் நீங்க சொல்ற மாதிரி தலித் மக்களுக்கு எதிராக, சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒரு விரும்பத்தகாத விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அது இன்னைக்கு மட்டும் இல்ல, கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேல 2014 இருந்து அதிகமாக நடந்துட்டு இருக்கு. ஆனா அதை எடுத்துட்டு வலுவா எடுத்துக்கொண்டு மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவுல எதிர்கட்சிகள் இருக்கா அப்படின்னா அதான் இல்ல. நீங்க இதையே தொடர்ந்து எல்லா தேர்தல் பிரச்சாரத்தையும் முன்வைத்தீங்க. ஆனா என்ன ரிசல்ட் வந்தது? இதனால ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு கூட ஒரு பெரிய வலு சேர்க்கவில்லை. இதெல்லாமே வந்து போகிற போக்கில் எதிர்கட்சிகள் ஒரு தொட்டுக்கொள்கிற ஒரு ஊராக பயன்படுத்திக்கொள்ளன. ஒரு யாருமே ஒரு சீரியஸா அதை எடுத்துட்டு எல்லா சம்பவங்களையும் பட்டியலிட்டு இது சம்பந்தமா அடுத்த கட்ட நடவடிக்கை நகர்கிறார் என்றால் நிச்சயமாக இல்லை. இது பெருமணியே தேர்தல் பிரச்சாரத்துக்கான பேசு பொருளா இருக்கு. இப்ப ஏன் தேர்தல் பிரச்சாரத்துக்கான பேசு பொருளா மாறணும்? இப்ப அதுக்கான அவசியம் இல்ல 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 இப்ப அவங்க பேசுறதே கிடையாது. ஆனா தேர்தல் பிரச்சாரத்தின் போது எல்லாம் பேசினாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3-4 மாதம் அமைதியா இருக்காங்க. அதனாலதான் மாயாவதி அவர்கள் சொல்றாங்க அம்பேத்கரை வந்து தவறாக பயன்படுத்துவது பாஜக மட்டும் இல்ல காங்கிரஸையும் தவறாக பயன்படுத்திக் கொள்வது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அம்பேத்கர்ங்கிறது இன்னைக்கு அவருடைய பெயர், அவருடைய இதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை. அப்படிங்கும் போது அவரை முன்வைத்து ஒரு அரசியல் செய்வதை வந்து நிச்சயமாக நம்ம வந்து அதை மாயாவதி போன்றவர்கள் தான் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தான் பேச முடியும். அம்பேத்கரை பற்றி யார் பேசுவதில்லை. இந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய அந்த பேச்சே சரியா? முதல்ல நீங்க அம்பேத்கர்னு சொல்றதை விட கடவுள்னு சொல்லியிருக்கலாம். உங்களுக்கு சொர்க்கமாவது கிடைக்கும் அல்லது அங்கேயே நல்லா இருக்கலான்ற வாதம் இருக்கு இல்லையா? இல்ல அம்பேத்கர் ஒரு கடவுள் என்பதை அம்பேத்கரை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதனாலதான் அவர் வந்து அம்பேத்கர் கடவுள்னு சொல்லல. அம்பேத்கர்னு பேரை சொல்றதுக்கு பதிலா நீங்க கடவுளையாவது கூப்பிட்டுக்கலாமேன்றாங்க. இல்ல அது அவருடைய அதாவது திரும்ப அவர் என்ன சொல்றாருன்னா அம்பேத்கர் என்று பேசி அப்படி சொல்ற அளவுக்கு என்ன பாவத்தை செய்து விட்டீர்கள் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியை நோக்கி இருக்காரு. இது ஒரு வருஷம், இதான் முழுமையான விஷயம் எனக்கு தெரியாது. ஆனா அவர் சொல்ல என்ன பாவம் செய்து விட்டீர்கள், ஏன் எப்ப பார்த்தாலும் அம்பேத்கர்ங்கிற விஷயத்தை பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு. சோ அதை சலிப்போடு சொல்லியிருந்தால் என்றால் அது நிச்சயமாக வருத்தத்திற்குரியது. ஆனா அவர் கேட்கறது ரொம்ப இயல்பான கேள்வி. ஏன் நீங்க திடீரென்று இதுவரைக்கும் 55 ஆண்டுகளாக அம்பேத்கரை தூக்கி பிடிக்காத காங்கிரஸ் கட்சி, அவருடைய அரசியல் சாதனத்தை ஏகப்பட்ட மாறுதலை செய்த காங்கிரஸ் கட்சி, இப்போ திடீரென்று அம்பேத்கரை தூக்கி பிடிவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வி கேட்கறாங்க. அப்ப அது ஏன் அவசரமா நீங்க இந்த தேர்தலில் நம்ம பார்த்தோம். 10 ஆண்டுகள்ல பார்க்காத காட்சியை இந்த தேர்தலில் நம்ம பார்த்தோம். அதைத்தான் ஒரு இந்த தேர்தலில் பல நடவடிக்கைகள்ல இருக்கிறாங்க. 2014 பாஜக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து சில விஷயங்களை செஞ்சாங்க. 2019 பல திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு இல்லையா? ஆர்டிகல் 370 நீக்கப்பட்டிருக்குது. வேளாண் திருத்த சட்டங்கள்ல திருத்தம் கொண்டு வந்திருக்கிறாங்க. பல விஷயங்களை வந்து செய்யும் பொழுது அதன் மேல தானே ஒரு அச்சம் வருது. அப்பதானே அவங்க அம்பேத்கரை கையில் எடுக்க வேண்டிய அவசியம் வருது. மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அரசியலமைப்பு சட்டத்தை மாத்திருவாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு. இன்னொன்னு, இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டுட்டு வரப்போ மாநிலங்களை கலைப்பதற்கான விஷயத்தையே சொல்றாங்களே. பொம்மை வழக்குக்கு அப்புறம் மாநிலங்களை கலைக்கிறதுக்கான அதிகாரம் இல்லைன்னு சொல்லி பேசினதுக்கு அப்புறம் ஒரே நாடு ஒரே தேர்தலினுடைய இந்த மசோதா மூலமா திருத்தம் செய்யப்படுது. மாநில அரசை கலைக்கிறதுக்கான திருத்தமா தானே பாக்குறாங்க. இது எல்லாமே சமிக்கை தானே. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது அது வந்து ஒரு நீண்ட காலம் பயணத்திற்கான ஒரு 2வது படி, முதல் படி தான் சொல்லலாம். நீங்க எப்படி நதிநீர் இணைப்பை பற்றி ரொம்ப நீண்ட காலம் இல்ல, நான் கேட்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் கிடையாது. பாஜக கொண்டு வரக்கூடிய திருத்தங்கள் பல விஷயங்களை பாஜக கொண்டு முன்வைக்கிற பல விஷயங்களை பூதாகரப்படுத்தி மிகைப்படுத்தி தான் சொல்றாங்க. அதுல ஒன்னும் அது எதுனா அது விவாதத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் பாஜக சொல்கிற அந்த 22 திருத்தங்கள்ல அவங்க செஞ்சது ஜிஎஸ்டிக்காக சொன்னாங்க. பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான ஒரு கமிஷன் வச்சாங்க, இடபிள்யூஎஸ் கொண்டு வந்தது. இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு மற்ற மக்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றன அப்படிங்கறத எதிர்கட்சிகள் பிரச்சாரமா முன்வைத்தார்களா? இல்ல, அவங்க சொல்றது மேலோட்டமா சொல்றாங்க. இல்ல, இன்னமும் அதுக்கான பிரச்சாரங்கள் செய்யப்பட்டு தானே இருக்குது. இடபிள்யூஎஸ் எப்படி கொண்டுட்டு வரீங்க? பல லட்சம் சம்பளம் வாங்கக்கூடிய ஒருத்தவங்க ஏழையா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்களே, அதுல நியாயம் இருக்கதானே செய்யும்ன்ற பார்வை இருக்கு இல்லையா? நான் ஒரே ஒரு இதை மட்டும் சொல்றேன். ரொம்ப சிம்பிளான விஷயம். நம்ம வந்து ஜாதி மத கணக்குல போனா ஜிஎஸ்டி திருத்தத்தை காங்கிரஸ் எதிர்க்குதுன்னா, ஒருவேளை காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால்
ஜிஎஸ்டி அப்படியே நாங்க ரிவர்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? நிச்சயமாக சொல்ல மாட்டார்கள். இல்ல நான் So, அதனால கேக்குறது இந்த இல்ல நான் திட்டங்களை- கேக்குறது ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கக்கூடிய சாமானிய மக்களுக்கு கொடுக்கப்படுற இடஒதுக்கீட்டும் இடபிள்யூஎஸ் அப்படின்ற பேர்ல உயர் வகுப்பினருக்காக கொடுக்கப்படுற இடஒதுக்கீடும் ஒண்ணா வச்சு பார்க்க முடியுமா? அப்பா இது எல்லாமே நிச்சயம் ஒண்ணா வச்சு அரசியலமைப்பு பார்க்க சட்டத்துக்கு எதிரான விஷயம் தானே? இல்ல நிச்சயம் ஒண்ணா வச்சு பார்க்க முடியாது. அதனாலதான் பாஜக தனித்தன்மையோட அந்த இடபிள்யூஎஸ் அணுகிறது. எப்படின்னா நீங்க சொல்றது ஒரு ஏழை மக்களுக்கு சாப்பாடு கிடைக்கலன்னா அதுல பின்னணி இருக்கிறது அவனுடைய வறுமை தான். அவனுடைய சமூக பின்னணியோ இன பின்னணியோ கிடையாது. அவனிடம் பணம் இல்லை. பணம் இருந்தா அவன் சாப்பிட போறான். அதனாலதான் பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடு வேணுங்கிற விஷயத்த பல பேர் முன்னிலைப்படுத்துறாங்க. பாஜகவோட இடபிள்யூசி பொருளாதார கிரிமி லேயர் கொண்டு சொல்றாங்க. மகாராஷ்டிரால எடுத்துங்க. இது அண்ணல் அம்பேத்கர் தெரியாதா? ரூபாயுடைய மதிப்பை ஆய்வு செய்த அம்பேத்கர் தெரியாதா? அண்ணல் அம்பேத்கர் சொன்னது முதல் தலைமுறையோட இடஒதுக்கீடு நிறுத்திக் கொள்ளணும்னா மன்னிக்கணும். எங்க எந்த இடத்துல தவறான தகவல் ராம்கி அவர்கள் தவறா சொல்லாதீங்க பொது வழியில. இல்ல எங்க அப்ப வாங்க 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 வர எதுக்காக சொன்னார் அப்படின்னா அதற்குள் தவறான தகவலை பொது சொல்லாதீங்க. இடஒதுக்கீடு முதல் தலைமுறையோட அம்பேத்கர் எங்க சொன்னார்? ஒடுக்கப்பட்டவர் ஒரு நிமிஷம் அந்த கான்டெக்ஸ்ட புரிஞ்சுங்க. நோ கான்டெக்ஸ்ட். அதாவது அமித் ஷா பேசுற ஹிந்தி பேச்சு கான்டெக்ஸ்ட் புரியாது. ஆனா அம்பேத்கர் கான்டெக்ஸ்ட் புரியுமா? தப்பா சொல்லாதீங்க. அமித் ஷாவை காப்பாற்றுவதற்கு அமித் ஷாவை காப்பாற்றுற ஹிந்தி பேச்சு கான்டெக்ஸ்ட் உங்களுக்கு புரியாது. அது ஹிந்தியில் இருக்கு. ஆனா அம்பேத்கருக்கு எதிராக பேசினா ஒரு நிமிஷம் ராம்கி ஒரு விஷயத்தை சொல்றீங்க. ஒரு நிமிஷம் ராம்கி, ஒரு தலைமுறையோடு இடஒதுக்கீட்டை நிறுத்திடணும்னு அம்பேத்கர் எங்க சொன்னார்? அததான் கேக்குறாரு. அம்பேத்கர் சொல்லுங்க. இல்லங்க அம்பேத்கர் சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்? இப்ப நீங்க தானே சொன்னீங்க இடஒதுக்கீடு எதனால இப்ப இடஒதுக்கீடுக்கான டெட்லைன் என்ன எப்ப நடக்கும்? அப்ப சாதி இருக்கு, தீண்டாமை இருக்கு, சாதியால் வாய்ப்பு மறுக்கப்பட்டது, சாதியால் சமநீதி மறுக்கப்பட்டது, சாதியால் இங்க எல்லாம் தீர்மானிக்கப்பட்டதனால் அந்த சாதியின் பேர் இடஒதுக்கீடு கேட்டாரு. முடியும் எப்போ? உங்களை மாதிரி பிற்போக்குத்தனமா பாஜக இல்ல மனு தர்மத்தை ஆதரிக்கிற உங்களை மாதிரி ஆட்கள் இருக்கிற அது இருக்குதான் செய்யும். சிம்பிளான क्वेश्चன் இல்ல சிம்பிளான क्वेश्चन. உங்களை போன்ற சாதியை ஆதரிக்கிற தத்துவவாதி இருக்கிற சாதி இருக்கு. சார் ஜாதி மதம் எதுமே ஒவ்வொருத்தங்களா தூத்துக்குடி செல்வம் எப்ப சாதி ஒளின்னு கேள்வி கேட்பேன். புரியல எனக்கு. என் பேருக்கு முன்னாடி சாதியை போட்டு வச்சிருக்கேன். பேருக்கு சாதி போட்டா சரின்னு சொல்லுவேன். ஆனா எப்ப சாதி ஒளின்னு கேள்வி கேட்பேன். தீண்டாமை கடைபிடிப்பேன். கோயிலுக்கு வர சொல்லுவேன். சாதி பேசுவேன். ஏன்னா எப்ப சாதி ஒளின்னு கேள்வி கேட்பேன். ராஜீவந்தி இருங்க. ராம்கி உங்களுக்கான நேரம் தான். நான் சொல்றது முடிவடையும். எப்போ ஜாதி முடியும்னா பொருளாதார ரீதியாக சம்பந்தப்பட்ட சமூகம், அது எந்த விதமான ஜாதி சமூகமோ இனமோ மதமோ ஏதோ குறிப்பிட்ட சமூகம் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடையும் போது அவர்களுக்கு இடஒதுக்கீடு தேவைப்படாது. சோ அதனால இதுதான் ஒரு அது பார்வைன்னு சொல்லாதீங்க. உங்க பார்வை. பொருளாதார ரீதியாக அது உங்க பார்வை. அதுதான் நடுநிலையாளர்கள் பார்வை. அதான் நீங்க நடுநிலையே ஒன்று இல்ல. வலதுசாரி ஆதரவாளர் ராம்கியுடைய பார்வை. வலதுசாரி ஆதரவாளர் ராம்கி பார்வை. இதுதான் கருத்து. அதான் உங்க கருத்து. உங்க கருத்து உங்க கருத்து. அது வலதுசாரி உங்க கருத்து. அது வலதுசாரியை கருத்தது. பொது கருத்தாக்காதீங்க. வலதுசாரிகளே கருத்தது. பொருளாதார ரீதியாக ஒரு சமூகம் ஒரு உச்சநிலையை அடையும் போது அப்போது இடஒதுக்கீடு தேவைப்படாது. நன்றி. அந்த நிலையை ஏற்படுத்தி கொடுக்க நன்றி. நான் வரேன். 2 பேருக்கு நான் வரேன். நான் மீண்டும் வரேன்.